பிரித்தானியாவில் இலங்கையர் ஒருவருக்கு எதிராக இனவெறியுடன் திட்டிய வெள்ளைக்கார நபருக்கு நீதிமன்றம் அபராதம் விதித்துள்ளது. பிபிசி ரேடியோ 5 அலைவரிசையில் முன்னாள் தொகுப்பாளரான இலங்கையரை மதுபோதையில் இனவெறியுடன் திட்டிய கிரஹாம் க்ரௌஸ் என்ற 60 வயதுடைய நபருக்கு நீதிமன்றம் 400 பவுண்டுகள் அபராதம் விதித்துள்ளது. நிகால் அர்த்தநாயக்க என்ற இலங்கையரை இந்த இனவெறி சம்பவத்தை எதிர்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த 2023ஆம் ஆண்டு கிரேட்டர் மான்செஸ்டரில் உள்ள ஒரு உணவகத்திற்கு வெளியே இந்த சம்பவம் நடந்துள்ளது. தனது மனைவியை அழைத்து செல்ல காத்திருந்த நிகாலிடம் க்ரௌஸ் மிக மோசமான இனவெறி வார்த்தைகளை பயன்படுத்தி சண்டைக்கு இழுத்துள்ளார். இலங்கை வம்சாவளியைச் சேர்ந்த நிகால் அர்த்தநாயக்க இந்த சம்பவம் குறித்து போலீசாரிடம் முறைப்பாடு அளித்துள்ளார். நீதிமன்றத்தில் தனது குற்றத்தை ஒப்புக்கொண்ட க்ரௌஸ் தான் மதுபோதையில் இருந்ததால் என்ன பேசினோம் என்பது நினைவில் இல்லை எனவும் அதற்கு கடும் வருத்தம் தெரிவிப்பதாகவும் கூறினார். வழக்கை விசாரித்த நீதிபதி இம்ரான் ஷபி க்ரௌஸ் ஒரு இனவெறியர் என்று தான் நம்பவில்லை என்றாலும் அவர் பயன்படுத்திய வார்த்தைகள் மிகவும் ஆபத்தானவை என்று கூறினார். சமூகத்தை பிரிக்க நினைக்கும் இக்காலகட்டத்தில் இத்தகைய சொற்கள் கடுமையான மன உளைச்சலை ஏற்படுத்தும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இனிமேல் வெளியே செல்லும்போது மக்களிடம் அன்பாக நடந்து கொள்ளுங்கள், மீண்டும் எந்த பிரச்சனையிலும் சிக்க வேண்டாம் என்று நீதிபதி எச்சரித்தார். அதற்கு பதிலளித்த க்ரௌஸ் நிச்சயமாக இனி அப்படி நடக்காது என்று நீதிமன்றத்தில் உறுதியளித்தார். இந்த சம்பவம் குறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருந்த நிகால், முதியவர்கள் அல்லது எளியவர்களிடம் இது போன்ற செயல்கள் நடந்தால் அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதால் தான் இதனை வெளியில் கொண்டு வந்ததாக குறிப்பிட்டிருந்தார். பாதிக்கப்பட்ட 55 வயதான நிகால் அர்த்தநாயக்க பிபிசி நிறுவனத்தில் நிலவும் பன்முகத்தன்மை குறைபாடு மற்றும் மன உளைச்சல் காரணமாக கடந்த 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதம் தனது 23 ஆண்டுகால ஊடக பணியிலிருந்து விலகியமை குறிப்பிடத்தக்கது.